வண்டி எடுத்து சரி சென்னிமலை வாழ அப்படின்னு சொல்ல ஆசை இருந்துச்சு. இது ஒரு முருகமலை தான், அதுவும் முருகமலை தான், அதுவும் முருகமலை தான். ரோடு வசதி வந்து பயங்கரமாக பட்டாங்க. முதல்ல வந்து சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. வந்து 1320 படிக்கட்டு. இது ஒரு ஹில்லு தான், ஆனால் அந்த ஹில்லில் புளியெல்லாம் இல்லை. பின்னாக்கு சித்தரை பற்றி 18 சித்தர்கள் வருவாங்க. பின்னாக்கு சித்தர் ஆள் நடமாட்டமே இல்லையே. முத்து திருத்தலம் பின்னாக்கு சித்தர் தன்னாசியப்பன் ஆலயம். சரிங்களா, இங்கே நீங்கள் பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கும். மரமான விஷயம் நடந்திருக்கு, மிஸ்ட்ரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணி நாளைக்கு தெரிஞ்சுக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா இப்போலாம் அதில் யாரும் போய்க்கிறதுல வந்துக்கிறது இல்லை. பழையபடிங்களா? பழையபடி. பிரமிகத்த தோஷம் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தது. சரி. அது வந்து உடம்பெல்லாம் பூரா புண்ணு மாதிரி ஆகி சரி அது மறையாமையே இருந்துச்சு. சரி. அப்புறம் இவர் வந்து அப்படியே எத்தனையோ கோயிலுக்கு போய் ஒன்றுமே சரியாகலை. இந்த நொயிலில் வந்து அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது இங்கிருந்து மலையிலிருந்து ஒரு ஒளி மாதிரி அடிச்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து இதிலிருந்து வருதுங்க, வெள்ளிங்கிரி மலை அந்த சைடு. அப்போ சுத்தமாக இருந்திருக்கு. இங்கே மாமாங்கம் 12 வருஷத்துக்கு பொங்கு. சரி. மாமாங்கன்னா மாமாங்கம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண தடை, கல்யாணம் பழனி போனதாக ஐதீகம். இவரு அதாவது இவர் வந்து நடந்தெல்லாம் போகலைங்க. 10 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் தூரம். எண்டு டு எண்டு. ஆமா. காலையில பாத்தீங்கன்னா 5:45 சரி கோமாதா பூஜை, அப்புறம் 7:45, மத்தியானம் 11:45. சன்னியாண்டவர் பாத்தீங்கன்னா வந்து செவ்வாய் பகவான். சுத்தியும் பாத்தீங்கன்னா நகக்கிரக காலத்துல இந்த கல்லு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ணணும். இந்த மலையில அந்த பாறை இல்லைங்க. மாடு ஆடுகளுக்கு இதுகளுக்கு எந்த தாயத்துல வாங்கிட்டு போவாங்க மாடு ஆடுகளுக்கு. மக்களே அவர் சொன்னார்ல இந்த முருகரை சுற்றி வந்து நவகிரகங்கள் இருக்கு, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆமாம், அதான் வருங்க, இங்கே வந்து குரு இருக்கு பாருங்க. ஸோ அதனால தான் இந்த சென்னிமலைக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகம் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் வணக்கம். பைக் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரிப் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம சென்னிமலை வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மலைக்கு முக்கால்வாசி மேலே வந்துட்டோம் மக்களே. ஏன்னா நம்ம வந்து கோப்ரோ இல்லை, ஸோ அதனால் வந்து ஹெல்மெட் மவுண்ட்டில் வந்து மொபைலை மாட்டிக்கிட்டே அது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் மக்களே. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லவ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன். வீட்டில் வண்டி எடுத்து தெரில, இங்கே வந்தது தெரில. நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஹீட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா வருது, அது இருக்க தான் செய்யும், அது நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த பிரச்சனை இல்லை. மான்சூன் டைமில் ஃபுல்லாக பைக்கில் போய்க்கலாம், சம்மர் டைமில் காரில் போய்க்கலாம். ஸோ அது ஒரு இதாக வச்சுக்கலாம். இட்ஸ் ஃபைன் மக்களே. இப்போ அங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்க பாருங்கள் சென்னிமலை. இன்னும் மேலே போகல. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம போயிட்டு முருகன் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பழைய கோயில், அதுக்கப்புறம் சித்தர் கோயிலில் போக முடியாது. 6 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிடுவாங்க. மேபி டைம் இருந்துச்சுன்னா நேராக அங்கே போய் சாமிட்டு கூட நேராக அப்புறம் வந்து இங்கே முருகனை கும்பிட்டுக்கலாம். சென்னிமலைன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்சோ கமெண்ட் பண்ணுறதா இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ பண்ணிட்டோம். இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து சரி சென்னிமலை வாழ அப்படின்னு சொல்ல ஆசை இருந்துச்சு. திருச்செந்தூர் போகலாம் நினச்சேன். சரி அது நம்ம என்னென்னா அது நாளை வாக்கில் கிளம்புற மாதிரி ஐடியா பார்க்கலாம். தென்காசி வரைக்குமே கொஞ்சம் நிறையா பிளான் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து சென்னிமலை எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் தான் மக்களே. ஈரோடு மாவட்டத்தில் வந்து சென்னிமலை ரொம்ப பெரிய ஊர். இந்த மலை தான் ஃபேமஸ்ஸு. கந்தசஷ்டி கவசம் வந்து உருவாகின இடமே, அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடமே இந்த மலை தான். ஸோ அதில் வியூ பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே பட்ட வடிவமாக இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஊர் எலுமாத்தூர் மலை, அந்த பக்கம் அரசு தலவு மலை, இங்கே சென்னிமலை பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயில் தான் ஒரு மலை இருக்குது, அதான் அந்த மலை. இதோ அந்த ரெட்டை மலை இருக்கா, அந்த ரெட்டை மலை ஏறி பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட மலை தெரியும். இந்த சென்னிமலை தெரியும், அதுக்கு அந்த பக்கம் திருச்செங்கோடு மலை வரைக்குமே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெட்டை மலை. நான் இப்போ தான் பக்கமாக தான் போயிட்டு வந்தேன். ஸோ பாருங்கள் மக்களே, இங்கே பக்கத்தில் ஒரு மலை தெரியுதா, இது ஒரு முருகமலை தான், அதுவும் முருகமலை தான், அதுவும் முருகமலை தான். குன்றுகள் தோறும் குமர நெருப்பான்னு சும்மாவா மக்களே சொன்னாங்க. ஸோ அதனால தான் எல்லா பக்கம் வந்து முருகன் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னிமலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வசதி வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ நல்லா பெருசு பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா பயங்கரமாக பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ இப்போ அந்த ஜீப்பு போகிறத பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இது எல்லா பக்கம் வந்து இந்த பூத கண்ணாடி குவி லென்ஸ் வந்து வச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த பக்கம் வண்டி வருது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, சரி வாங்க மேலே போகலாம். போயிட்டு இப்போ நேராக கிடுக்கிடுன்னு வந்து பைக் நிறுத்திட்டு சித்தர் கோயிலுக்கு போகலாம். சரிங்களா?
மக்களே, ஃபைனலாக மேலே வந்துட்டேன். ஆக்சுவலாக அங்கே மேலே வந்து பூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோயில் மணி 6:02 ஆகிடுச்சு. பைக்குக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து 10 ரூபா வாங்கினாங்க. ஸோ நிறுத்தியாச்சு, உள்ளே வந்தாச்சு. நான் பைக்கை கீழே போட்டு ஆக்சுவலாக இதில் தான் வரலான்னு பார்த்தேன், ஸ்டெப்ஸில். சரி ஃபஸ்ட்டு வரோம், பைக்கு மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து 1320 படிக்கட்டு. சரிதா, இதில் எதே ஏறி வரணும். இது வந்து கல்கம்பம், ஸோ ராஜகோபுரம். தெரியுதா, சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பிள்ளையார் வழிபட்டு போயிடுவோம். ஓகே, பிள்ளையார் வழிபட்டேன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். பக்தர்கள் ஓய்வு எடுக்கிறன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க முருகன் வந்து சுப்பிரமணிய சுவாமி. அவங்க உள்ள போகலாமா? பாருங்க மக்களே, ஏகப்பட்ட குரங்கு இருக்கு. ஐயோ சாமி, செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு கூட்டமே இல்லை மக்களே. செவ்வாய்க்கிழமை விசேஷ நாள், சக்தி கிருத்தி அந்த மாதிரி இருந்தால் கூட்டம் இருக்கும். இன்றைக்கி கூட்டமே இல்லை. சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்மாக இருக்குது. ரைட், இது வந்து கொடிமரம் வேலு. ஸோ நான் அங்கே போயிட்டு அளவு அந்த கேட்டு சாத்திட்டாங்களே என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ மக்களே, சுற்றி வந்துட்டேன். மணி எஸ் வந்தாச்சு. போய் பார்த்துருவோம். 6 மணி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. மணி 6:05 தான் ஆகுது. ஆஃபீஸில் கேட்டேன், க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. மக்கள் இங்கேருந்து பார்த்தோம்னா சிவன்மலை தெரியும், காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை, அதுதான் தெரியுதா? ஸோ வாங்க, இது ஒரு ஹில்லு தான். ஆனால் அந்த ஹில்லில் புளியெல்லாம் இல்லை, மானில் இருக்குது. ஸோ நேராக நடந்து போனோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மக்கள் கட்டி வச்சுருக்கக்கூடிய கல்வீடு, நம்பிக்கைக்காக. ஃபஸ்ட்டு வந்து முருகனுடைய பழைய கோயில் ஒன்று இருக்கும். அதை தாண்டி போனால் சித்தர் கோயில். கிட்ட போனால் போயிடலாம், அங்கேருந்து வந்துடலாம். அங்கேருந்து இருக்கிற சித்தர் வந்து பின்னாக்கி சித்தர். இன்றைக்கி இன்னும் வந்ததே இல்லை, அங்கேருந்து சீக்கிரம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பழைய கோயிலுங்க, சுப்பிரமணிய சுவாமி. அவருங்க இப்போ பின்னாக்கு சித்தரை பற்றி 18 சித்தர்கள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலமாமா. பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என போதித்து வந்தால் பின்னாக்கு சித்தர் எனவும் நாக்கினை பின்பமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்தால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்க முடிகிறார். இவர் தாமரது குகை கொண்டு உள்ளது போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த டவர் தெரியுதா, அங்கே தான் போகணும். இது வந்து உள்ள வள்ளி தெய்வான பழைய கோயில் நினைக்கிறேன், பழைய முருகர் நினைக்கிறேன். பட் சரியா தெரியல, இத்தனை தடவை வந்திருக்கேன். ஆள் நடமாட்டமே இல்லையே. இப்போ 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இருக்குன்னு வந்துட்டேன் மகளே, பக்கத்தில் வந்துட்டேன். ஓகே மக்களே, வந்ததுக்கு பரவாயில்ல. முக்தி திருத்தலம் பின்னாக்கு சித்தர் தன்னாசியப்பன் ஆலயம். சரிங்களா? ஸோ கீழே வந்து சுயமாக வந்து தன்னாசியப்பன் இருக்கார், பின்னாசி சித்தர் வந்து உருவத்தோடு இருக்கார். வழிபட்டாச்சு. ஆனால் என்னென்னா அவர் குகை சொன்னாங்கல்ல, அந்த குகை வந்து பூட்டியாச்சு. அண்ணன் பூட்டிட்டு இங்கே கரெக்டாக பூட்டுறதுக்கு வெளியே வந்தார். நான் ஒடியாந்தா இன்னும் யாராவது வராங்களா அப்படின்னாரு. இல்லைல்ல, என்ன பண்ணேன், அதான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு வந்துருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீக்கியிருப்பாங்கம்மா. ஸோ வரமா இருந்தால் ஒரு 6 o'clock வந்துடுங்க. இதுதான் அந்த குகை.
உள்ளே இருக்குது குகை வந்து இந்த பள்ளியில் போகர் குகை இருக்குங்களா அதே மாதிரி இந்த பக்கம் சைடு படிக்கிட்டா கீழே இறங்க மக்களே. இந்த குகையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ இந்த வீடியோ எந்த ஸ்கிரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இதுவா வியூ இப்படி நாட்டாக இருக்குது. இங்கே டவர் இருக்குது. இந்த மலை வந்து என்னென்னா இன்னும் ஒரு கிலோமீட்டர் வந்து போய்ங்கன்னா நேராக போயிட்டே இருக்கும் மலை, வால் மலை மாதிரி. ஓகே மக்களே, வந்ததுக்கு பலன் கும்பிட்டாச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கீழே போனோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அது வந்து வள்ளிதேவன கோயில் மட்டும்தான். அந்த பெரிய பெரிய கோயில் இருக்குல்ல அதுதான் முருகர். நான் கூட அது பழைய கோயிலா முருகர் கோயிலான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன்ல. ஸோ இது கேட்டு பார்த்தேன், இல்லைங்க இது வள்ளிதேவன கோயில் மட்டும்தான். நீங்கள் சென்னிமலை முருகர் இப்போ எங்கே இருக்காரோ அங்கேயே தான் ஆதியாக இருந்தது அப்படின்னாரு. ஓகே ரைட், நீ ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் எனக்கு தெரிந்து விட்டது. ஓகே சூப்பர். கல்லை பாருங்கள் மக்களை எப்படி நிற்க வச்சுருக்கிறாருன்னு. பெரிய கல் 1 2 3 4 5 6 7 8 9 கல் வச்சுருக்காரு ஐயா. நெடுவு வந்து மக்களுடைய ஒரு நம்பிக்கை, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிம்பாங்கல்ல, அது வந்து நம்ம ஆள் மனசில் முழுசாக நம்புறது, அது நடக்கும். அதுதான் சரி ரைட். ஸோ மக்களே, அந்த அண்ணா வந்துட்டுருக்காருல அவர்கிட்ட எதாவது கேட்டு பார்ப்போம். அந்த கோயிலை பற்றி எதாவது மிஸ்ட்ரிஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது அவருக்கெல்லாம் தெரியும். இந்த கோயிலை பூஜை பண்ணிருக்காருல அது வந்து கதைகளாகவும் இருக்கலாம், நம்பிக்கையாகவும் இருக்கலாம், அல்லது உண்மையாக நடந்ததாகவும் இருக்கலாம். ஸோ அதை வந்து என்ன ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு அண்ணங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், பேசினார் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ மக்களே, அண்ணா வந்து கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாச்சு. அண்ணா சொல்கிறக்கு ரெடியாக இருக்கார். அதுக்கு முதல்ல அண்ணாவுடைய பேர் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர்? என் சிவராஜன். சிவராஜண்ணா, ஓகேங்க. நான் எத்தனை வருஷமா பின்னாட்சி சித்தர் கோயிலை பூஜை பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. 5 வருஷமா? முன்னால அப்பா தாத்தா சரிங்க எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்போ வந்து நான் ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்கண்ணா. ஆனால் நம்ம இந்த சென்னிமலை முருகன் கோயிலை பற்றி இப்போது இங்கே நீங்கள் பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, மிஸ்ட்ரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஆமாங்க ஆமாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணி நாளைக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க. அவர் நிறைய நடத்தியிருக்கிறாரு சித்தர். சரிங்க. நிறைய பேருக்கு நல்லா செஞ்சுருக்காரு, நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து முறை பார்க்கும்போது அவர் வந்து திருச்சியிலேருந்து இப்போ அப்பா வந்து இப்போ இங்கே கோயில் நேரத்துக்கு கூடி போயிட்டாருங்க. சரி. இங்கே ஆண்டவர் கோயில் முருகர் கோயில் போயிட்டாரு. சரி. அப்போ அங்கே போனது என்னாச்சுன்னா திருச்சியிலேருந்து ஒரு 10 பேராட்டம் வந்திருக்கிறாங்க. சரி. வந்து எங்களுக்கு ஐயா அந்த எந்திரமேனு தாய்த்து சரி இதுக்கொசம் தான் வந்திருக்குற அப்படின்னு சொல்லி சரி கேட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து நீங்கள் வந்து முருகர் கும்பிட்டு வாங்க, நான் போய் எடுத்து கோயில் திறந்து வைக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முன்னால் போனார். சரி. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது பெரியவர் மாதிரி ஒருத்தர் சரி தாடி வச்சுட்டு சரி காய் வேஷ்டியோட சரி அந்த முன்னால் நின்று கும்பிட்டீங்கல்ல வந்து அந்த இடத்துல உக்காந்துருக்கிறாரு. சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து ரொம்ப இந்த கல்லுக்கெல்லாம் தான் இருக்கு, இந்த மாதிரி பாதை இல்லை. அப்பா கீழே குமிச்சு பார்த்துட்டு அப்புறம் மேலே நிமிந்து பார்க்கறது இப்படியே போயிட்டே இருந்துக்கிறாரு. சரி. அங்கே அங்காட்டி உட்காந்துட்டு இருந்துருக்கிறாரு. இவர் அங்கே போய் பார்த்ததை அப்பா பார்த்ததை மறைச்சிட்டாரு. ஏன்னா இப்போதான் ஒரு பெரியவர் வந்து உட்காந்துட்டு இருந்தாரு காணாம அப்படின்னு சொல்லி இவர் அப்பா போய் எல்லாம் சுத்தி கோயில் சுத்தி எல்லாம் பாத்துருக்கிறாரு. சுத்தி ஒருத்தரையுமே காணாம். அதுக்குள்ள மனுஷாரா சரி அப்பா ஐயன் தான் வந்து கொண்டிருப்பாங்களாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அப்புறம் அங்க கோயில் திறந்து வச்சு கொண்டு வந்துக்கிறான். அப்புறம் மீதி இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தாய் தேந்திரமெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கோயில் பூட்டிட்டு அப்புறம் வழக்கம் போல கீழே வந்துட்டார் அப்பா. அந்த இது நிகழ்ச்சி நடந்ததுங்க. இது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க? எப்படிங்க? இது எவ்வளவு காலம் இருக்கு? இது பாத்தீங்கன்னா 10-25 வருஷத்துக்கு முன்னால. 25க்கு முன்னாடி அப்பா இருக்கும்போது சரி எங்க அப்பா பூஜை பண்ணும்போது நடந்ததுங்க. சரிங்கண்ணா. இப்படி இது காலகாலமா நாங்க வந்து பரம்பரையா பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. தாத்தா பாட்டை முப்பாட்டை சரிங்க காலத்துல இருந்து அப்படியே பண்ணிக்கிட்டே வர்றோம். நாங்க 8 பேர் இந்த கோயிலுக்கு. சரிங்க. 8 பங்காளி விட்டோம். ஆளுக்கு ஒரு மாசம் மாத்திக்குவோம். நீங்களே இதே ஊருங்களா? நாங்கள் சென்னிமலை தான். சென்னிமலை தான். சரி 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 சரிங்க. வேற இந்த மலைக்கு வேற ஏதாவது முருகனை பத்தி? முருகன் தான் அப்புறம் அவரு இங்க தெக்குப்படி ஒண்ணு இருக்குதுங்க இந்த சைடுல. சரி. அந்த காலத்திலேயே. சரி. அது பாத்தீங்கன்னா இப்போலாம் அதுல யாரு போய்க்கிறதுல வந்துக்கிறது இல்ல. பழையபடிங்களா? பழையபடி அந்த காலத்துப்படி இன்னமே இருக்குது அந்த படிக்கட்டு. இப்ப யாரெல்லாம் முள்ளு முடி போச்சுங்க படிக்கட்டு. சரி. நடபாதை இல்லாம முள்ளு முடிச்சு. அது வந்து இப்போ அந்த காலத்துல தான் சிவாலய சோழன் தானுங்க அவரு வந்து முருகன் கிட்ட கோயில் வந்து கட்டி கொடுத்தது அவரு தான். இந்த நொயில்னு ஒரு ஊர் இருக்குது இங்க பக்கத்துல. சரிங்க. அந்த நொயில்ல வந்து அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து
இந்த பிரமிகத்த தோஷம் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தது. சரி. அது வந்து உடம்பெல்லாம் பூரா புண்ணு மாதிரி ஆகி சரி அது மறையாமையே இருந்துச்சு. சரி. அப்புறம் இவர் வந்து அப்படியே எத்தனையோ கோயிலுக்கு போய் ஒன்றுமே சரியாகலை. இந்த நொயிலில் வந்து அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது இங்கிருந்து மலையிலிருந்து ஒரு ஒளி மாதிரி அடிச்சிருக்குது. சரி. அடிச்சது இவர் உடம்பெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் இன்னும் இப்படி நடந்திருக்குது, என்னதான் அங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் குதிரையில் தான் வருவாருங்க. அப்புறம் வந்து கீழே வந்து இந்த சைடு படிக்கட்டு, அப்போ இந்த படிக்கட்டுலாம் இல்லைங்க, தெற்கு படிக்கட்டு இங்கிருந்து ஏறுவானு. இவர் வந்திருக்கிறாரு மேலே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோயில் வந்து அப்படியே இது மாதிரி பாலடைஞ்ச மாதிரி பழைய கோயில் தான். ஆனால் இவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குதுன்னா தோற்றம் நல்லா கோயில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி அப்படி தெரிஞ்சிருக்குது அவருடைய கண்ணுக்கு. சரி. அப்புறம் பார்த்தா இவர் முருகர் வந்து ஐயரனுடைய வேடத்தில் வந்து அவருக்கு பூஜை பண்ணி கொடுத்துக்கிறாரு. பூஜை பண்ணி கொடுத்துட்டு அவர் திரும்பி கீழே போகும்போது அப்போ தான் ஐயர் வந்து மேலே வந்துக்கிறாங்க. ஒரு குடம் தோட்டி கொண்டு மேலே வந்துக்கிறாங்க சாமிக்கு. அப்புறம் குறுக்காட்டி ஐயர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி என்னங்க சாமி ஐயர் வேற யாராவது இருக்கிறாங்க, நீங்கள் தான்? இல்லைங்க, நான் போய் தான் எல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு காட்டி, இல்லைங்களே எனக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்தாருங்க அப்படின்னு காட்டி, அப்படி இருக்காதே வாங்க போய் பார்க்கலான்னு திரும்பி வரங்காட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பாலடைஞ்ச கோயில் மாதிரி தான் இருந்திருக்குது. இவர் பார்க்கும்போது நல்லா தோற்றமாக இருந்திருக்குது. அப்புறம் இவர் அப்பவே நினைச்சிட்டாரு, இந்த மாதிரி தோற்றம் நம்மளை கட்டி கொடுக்க சொல்லி பார்த்துருக்கிறாரு, காமிச்சிருக்கிறாரு கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த சிவாலய சோழன் வந்து இந்த கோயிலை கட்டி கொடுத்ததுங்க. ஆமாங்க, சிவாலய சோழன் அவர்தான் இந்த கோயில் கட்டி கொடுத்தது. அதான் எத்தனை ஆண்டு எப்படிங்கிறது அது நமக்கு தெரியலைங்க. நொயிலாத்துல குளிச்சிருக்காருனால அந்த ஆறு அவ்வளவு நல்லா இருந்திருக்கு. அது சுத்தமான இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து இதுல இருந்து வருதுங்க, வெள்ளிங்கிரி மேல அந்த சைடு இருந்து அப்போ சுத்தமா இருந்திருக்கு, நீட்டா இருக்கு. இப்போலாம் பூராமே எல்லாம் திருப்பூர் சாய கழிவு அது வந்து இப்போ கெட்டு. அன்னைக்கு நொயிலாறு அவ்வளவு சுத்தமா இருந்திருக்கு. நொயிலாறுன்னா அன்னைக்கு பன்னீர் மாதிரி தண்ணி பன்னீர் மாதிரி இருந்ததுங்க அந்த காலத்துல. இப்போ இங்க மாமாங்கம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பொங்கு. சரி. மாமாங்கம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம். சரிங்கண்ணா. எங்கீங்கண்ணா? சென்னிமலையிலையா? சென்னிமலையில் இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் போனது சில்லாங்கட்டு வலசன்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து மேலே ஏறினோம்னா அரை மலைக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. பங்குனி மாதம் சித்திரை மாதம் வெய்ய காலத்தில் தான் பொங்கு. சரி. இப்போ லாஸ்ட் எப்போ பொங்குச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துல, இப்போ 2 வருஷத்துல பொங்கணும். வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கு. இப்போ இனிமேல் அது பொங்கறதுக்கு நீ பொங்குனா போடுவாங்க, பேப்பர்ல போடுவாங்க. அது நல்லதுங்களா? அந்த அது என்ன நல்லது ஏதாவது? அது பாத்தீங்கன்னா அது 12 வருஷத்துக்கு ஒருக்கா பொங்குது. எப்படி ஊத்து தண்ணி மாதிரியா? ஆமா, ஊத்து தண்ணி மாதிரி வரும். இவருடைய அருள் ஒரு சொட்டு மழை விழுந்தாலும் அப்படி நின்று அந்த மாதிரி ஒரு காட்சி ஒரு ஆண்டவர் பண்ணின இதுங்க. நம்ம சென்னி ஆண்டவர், அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. சரிங்கண்ணா. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பொங்குன்னு வைங்களேன். இப்போ இங்க நம்ம பின்னாடி சித்தர்கிட்ட வந்து என்னென்ன விதமான நமக்கு இதெல்லாம் குழந்தைகள் பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண தடை, கல்யாணம் ஆகுங்க. சரி. நிறைய இருக்குது வேண்டுதல். நீங்க என்ன வேணாலும் மனசுல வேண்டிக்கலாம். சரிங்கண்ணா. படிப்பு, வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க வேண்டிக்கலாம். வேண்டிட்டு போறாங்க, காரியமாகுது. சரி. இங்க வந்து அது மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்து செலுத்துறாங்க, காணிக்கையை செலுத்துவாங்க. சரி 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 சரி. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வேட்டி கொண்டு வாங்கி கொடுக்கலாம், காணிக்கை என்ன வேணாலும் பண்ணலாம். சரி. இதுல வந்து இன்னொரு வழியில அந்த பக்க சைடு இருந்து வர வழியில கொண்டு வந்து கிடா வந்து வெட்டிட்டு போறாங்க. அது இங்க முன்னால இந்த அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்க? ஆமா. அம்மன் கோயிலுக்கு முன்னால போனீங்கன்னா அந்த பெரிய டேங்க் கட்டியிருப்பாங்க. சரி. அதுல சைடுல போனீங்கன்னா அந்த பஸ் நிக்கிற இடத்துக்கு போயிடும். அந்த பக்க சைடு அப்படியே இந்த பக்க சைட வந்து அங்க கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து கருப்பாயிரு கிடா வெட்டுறாங்க. வரும்போது உள்ள வயல சாமி கும்பிட்டு வந்துருவாங்க. இங்க வந்து செஞ்சு சாப்பிடும் போது இப்படி போயிருவாங்க. முருகர் கோயிலுக்குள்ள போக கூடாது. அதனால சரி சரி காலகாலமா நடந்துட்டு இருக்குதுங்க இதெல்லாம். இங்க இப்பதான் 2014 தான் இது கும்போசகாட்சி கோயில். அப்பதான் இந்த தளமெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. 2014. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கல் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. இதுலதான் பூரா பதிச்சு சரி அப்படியே படுவாங்க நடந்து. சரி. தைப்பூசத்துக்குலாம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல கிராமம்லாம் எல்லா பக்கம் இருந்து வந்துருவாங்க. சரி. நல்லா இருக்கு. தைப்பூசத்துக்கு 25 நாளைக்கு நல்ல விசேஷமா இருக்கு. ஆரம்பிச்சதுனாலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஆரம்பத்துல இருந்தே அது மண்ட ஒரு சாமி வந்து மலைக்கு போய் வந்துட்டு போவாங்க. சரி. படிக்கட்டுலயே கொண்டு வருவாங்க. சரி. பள்ளி வேடம் முருகரோட படிக்கட்டுல வந்துச்சுன்னா சரி வந்து மேல வந்து கொடி கட்டிட்டு சரி அப்புறம் சாமி அடி கீழே போச்சுன்னா அங்க மட கட்டளை எல்லாம் ஆயிட்டே இருக்கு. 15-25 நாளைக்கு நல்லா விசேஷமா இருக்கு தேரோட்டம் தைப்பூசம்லாம்.
தைப்பூசம் தான் தேருங்க. ஆமாங்க, தைப்பூசம் தேரு. தைப்பூசம் தேரு. தேரு, ஓகே. தைப்பூசம் தேரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கண்ணா, இந்த மலை இந்த நம்ம குகை இருக்குல்லங்கண்ணா, ஆமாங்க. அந்த குகை வந்து பார்க்க முடியல. நான் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். இங்கிருந்து சிவன்மலைக்கு வந்து குகை போச்சு அப்படிங்கிறாங்க, உண்மையா? சிவன்மலை இல்லைங்க, பழனி போனதாக ஐதீகம். ஓ, இவரு அதாவது இவர் வந்து சரி நடந்தெல்லாம் போகலைங்க. சரி, நடந்தா இதா போகல, உட்காந்து அவர் வந்து தியானம் பண்ணி சரி ஒளி வடிவாவோ வேற வடிவா அவங்க என்ன வடிவம் எடுத்து போறாங்களோ அப்படி போய் வந்தது. அந்த குகை வந்து பழனி வரைக்கும் போகுதா? பழனி போறதாக ஐதீகம் காலத்துல. ஆனா அவர் எப்படி போனாரு என்னன்னு தெரியல, வேற உருவ மாதிரி போயிருப்பாரு. போகிற போய் பாக்குறதுக்கு அப்படி உட்காந்து தவம் செய்த இடம். தவம் செய்து நீங்க வந்து உள்ள வந்து நீங்க பாத்தீங்களா சிலை ஐக்கியமா இருக்கிறார் அந்த இடத்துல. அப்படியே முக்தி அடைஞ்சதாக போட்டிருக்காங்க. முக்தி அடைஞ்சது, அப்படியே உட்காந்து முக்தி அடைஞ்சு அது அந்த சிலை வந்து அப்படியே மேல அவருடைய சிலை வச்சிருக்குது. கீழே வந்து தன்னாசியப்பன் அந்த பொட்டு, அது தன்னாசியப்பன் அவரு கீழே இருக்கிறது சுயம்பா இருக்கிறாரு. சரி, அவருக்கு தான் கீழே தான் ஃபர்ஸ்ட் பால் தயிர் ஊற்றி அபிஷேகம், அப்புறம் ரெண்டாவது மேலே அவருக்கு. ரெண்டாவது மேலே காலையில் வந்து டெய்லி காலையில் அபிஷேகம் பார்க்கணும். எத்தனை மணிக்கு வரலாம்? காலையில் 7 மணிக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அங்கே வந்தால் பார்க்கலாம். நாங்கள் 6:45 வந்துடுவோம் மேலே. சரி, 7 மணிக்கு வந்தீங்கன்னா சரி அபிஷேகம் பார்த்துக்கலாம். ஓ, டெய்லி அபிஷேகம் உண்டு. டெய்லி உண்டு. பால் தயிர் அது வருஷம் பூரா ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்க. பால் கடையில் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். டெய்லி 5:30 வந்தோம்னா பால் தயிரெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு வச்சு அப்புறம் நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியம் வச்சு காலையில் படைச்சு சாமி பூஜை நடக்குது. சரி சரி சரி, ஒரு 9 மணிக்குள்ள இந்த இதெல்லாம் முடிச்சுடுவோம். 8:30 மணிக்குள்ள. ஏன்னா வந்த அப்புறம் வேலை இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு பொழுதுக்கு நாங்கள் 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். 6 மணி வரைக்கும் இருப்பீங்க? யார் வந்தாலும் முறைக்காரரு சரி 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். சரிங்கண்ணா. 6 மணிக்கு தான் கோயில் கூட்டிகிட்டு வருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், செவ்வாய்க்கிழமை. அதனால எல்லாம் நிறைய வருவாங்க. அதனால இங்கேயே ஒரு 6:30 மேலே ஆயிருங்க. 6:30. கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி கொஞ்சம் அமாவாசை கிருத்தி சஷ்டி எல்லா நாளும். பௌர்ணமிக்கு மத்தியான அவசியம் உண்டுங்க. மத்தியான அவசியம் உண்டு. பௌர்ணமிக்கு மாதம் அவங்க ஒரு ட்ரஸ்ட்டில் அவங்க குரூப்பு சரி ஆதி காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க வந்து மத்தியானம் 1:30 வந்துடுவாங்க. சரி, வந்தாங்கன்னா சாமிக்கெல்லாம் அலங்காரத்தில் பிரித்து அபிஷேகம் பண்ணி சரி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க மத்தியானத்துக்கு மேலே. சரி 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 சரிங்க. இந்த மலை வந்து ஃபாரஸ்ட்னா இதுக்கு அந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல். மலை இங்கிருந்து ஒரு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் போகும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நீளம் இருக்குங்க தூரம். ஓ, எண்டு டு எண்டு. ஆமாம், 10 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஒரே நீளமாக போயிட்டே இருக்கு. நீளமாக போகுது. ஆமாங்க. சரி 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 10 கிலோமீட்டர் நீளம். இன்னைக்கு இந்த மலையில வந்து மான்கள் இருக்கு. ஆதி காலத்துல புலிகளா இருந்திருக்கலாம். முதல்ல எல்லாம் மான் இல்லைங்க, இப்பதான் ஃபாரஸ்ட்ல எல்லாம் கொண்டு வந்துட்டு அது நிறைய ஆயிடுச்சுங்க. சரி சரி சரி. உரங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்குதுங்க. மற்றபடி வேற மிருகமெல்லாம் எது கிடையாதுங்க இங்கெல்லாம். பயப்பட வேண்டியது இல்லை. சரி சரி, தைரியமா வந்து போகலாம். அதான் நாள் வரலாம். நாங்களே ஒரு ஆள் வந்து இவ்வளவு நேரம் இருக்கிறோம்னா பயப்படாம. அதாவது எனக்கே வரப்போ கொஞ்சம் கருக்குன்னு இருந்ததுங்க. இருந்தாலும் சரி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பயப்பட வேண்டியது. நாங்க அப்புறம் காலையில் டெய்லி 5:45 6 மணிக்கு வந்துருவோம். சரி, அப்புறம் பொழுதுக்கு ஒருத்தர் தான் இருப்போம். பார்த்தீங்கன்னா விடுநாளில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கூட்டம். சரி, விசேஷமா இருந்தாலும் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. தெரிவிக்காது. விடுநாளில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வைங்களா. சரி 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 சரி. நீங்க எதுவும் அந்த மாதிரி எதுவும் பார்த்தது இல்ல? சித்தரை பார்த்த மாதிரி அந்த மாதிரி எதுவும்? சித்தர் வந்து அவர் வந்து அடிக்கடி கொடுப்பாருங்க காட்சி, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அது என்னன்னா, நீங்க மலையை வந்து காலையில ஒருத்தனும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். சரி, கோயிலுக்குள்ள சரி வந்து அவசியம் பண்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பேன். யாருமே வரமாட்டாங்க. அந்த படிக்கட்டுல இறங்கி நடந்து வர மாதிரி இருக்கு. திருன்னு நடந்து வர மாதிரி தெரியும். எந்த வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் கொடுப்பாரு. அதே காட்சி கொடுப்பாருங்க. நம்ம வந்து அதை உன்னிப்பா கவனிக்கணும். கவனிச்சோம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஏனாதானு வந்துட்டு பூஜை பண்றோமா போறோமா வரமா அப்படின்ட்டு போக கூடாதுங்க. வந்தோம்னா அவருடைய இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நடந்துக்கணும். அந்த மாதிரி சுத்தமா இருந்து இதெல்லாம் செஞ்சு பண்ணோம்னா அவர் நம்மளுக்கு பல வகையிலையும் கொடுப்பாரு. அதெல்லாம் சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரி, ரொம்ப நன்றி. சரிங்கண்ணா, பார்க்கலாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. கேட்டதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னீங்க. சரி சரி சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். அப்படியே அண்ணாவோட பேசிட்டு நம்மளுக்கு எல்லாம் வந்தாச்சு. இந்த முருகர் கோயில், அது கோயில், அந்த கோயில் 9 மணிக்கு நிற்கிறீங்க. நைட்டு வந்துங்க 8 மணிக்கு பூஜைங்க. 8 மணிக்கு பூஜை. ஆமாங்க, 7:45 திறப்படுவாங்க. சரி, 8 மணிக்கு பூஜை. சரி, 8 மணி முடிஞ்சதுன்னா அப்புறம் ஒரு 8:30 ஆட்டா சரி திற போட்டுருவாங்க முன்னாடி. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா சரி 5:45 சரி கோமாதா பூஜை. மாடு வந்து
கோமாதா பூஜை நடத்துவாங்க சரி 5:45. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவசியமா இதா இது டெய்லியுமே நடக்குதுங்க? ஆமா டெய்லி முருகருக்கு அவசியமா அதெல்லாம் காலையில இல்ல. சரி 6:45 பண்றாங்க பாருங்க. ஆமா அந்த பூஜை வந்து அதுல இருந்து ஆரம்பம். அதுல இருந்து வந்தா இங்க பூஜையை பார்க்க முடியுங்களா? அந்த அபிஷேகம் பண்ற இதெல்லாம் பார்க்க முடியுங்களா? அந்த மாதிரி பார்க்கலாம். அதே காலையில வரணுங்களா? காலையில வரணுங்க 6:45, அப்புறம் 7:45, மத்தியானம் 11:45, சாயங்காலம் 4:45, அப்புறம் 6:45, அப்புறம் 7:45. சரி இந்த 6 கால பூஜைக்கு அந்த காலையில மட்டும்தான் அவசியம் கிடையாதுங்க. அந்த ஒரு பூஜைக்கு மட்டும். சரி அப்படியே நைட்டுடைய இருக்கிற அலங்காரத்தையும் வச்சு பண்ணிடுவாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா எல்லா பூஜைக்குமே சரி அவசியம் அலங்காரம் உண்டு. அலங்காரம் கோயில் வந்தாச்சுங்க. சரிங்கண்ணா ஓகே. அந்த கோமாதா பூஜை இங்கேயே நடக்குங்களா? முன்னாலைங்க அந்த பாறை இருக்குதுங்க. ஆமா ஒருத்தர் இல்லைங்க வந்துட்டேங்க. போனீங்கன்னா கொண்டு வந்துடலாம். முன்னாள் கொண்டு வந்து சரி. அதான் ஆமாங்க 5:45 5:45 இருக்கணும். 5:45 இங்க இருக்கணுங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா 4:45 இருக்கணும். 4:45 நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நிறைய வருவாங்க இல்லைங்க? நிறைய வருவாங்க. அதான் 4:45 பண்ணிடுவாங்க. கோமாதா பூஜை பண்ணிடுவாங்க. அது பார்த்தா நல்ல கல்யாணம் நிறைய நடக்க மாட்டேங்குதுங்க. நிறைய நடக்குங்க. நிறைய வர்றாங்க, நிறைய விளக்கு போடுறாங்க. சரி சென்னியாண்டவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து செவ்வாய் பகவான். சுத்தியும் பாத்தீங்கன்னா நகக்கிரக இதுதான் இருக்கு. சென்ட்ரலா அவரு அதுக்கு அதிபதி, செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாய்க்கு அதிபதி. அதனால வந்து நிறைய வர்றாங்க. இந்த செவ்வாய் தோசை இருக்கிறவங்க எல்லாம் செவ்வாய் தோசை, கல்யாணம் தள்ளி போறது இதெல்லாம். அப்புறம் திருசவ பூசைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க காலையில. அதுக்கு அந்த சாப்பா சின்னாண்டவர் வச்சு உச்சவர் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நிறைய வந்து கலந்துக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைங்க, நாளைக்கு நல்லா சாமி கும்பிட்றதுக்கே வந்து சரி கூட்டம் ஃபுல்லா ஒரு லைன்ல தான் நிக்கணும். சரி நாளைக்கு அப்படி இருக்குங்க. அதான் வெளியூர்ல இருந்து வர நபர்கள் தங்கறதுக்கு வந்து பக்கத்துல இங்க லாட்ஜ் தான் எடுத்து தங்கிக்கணும். லாட்ஜ் தான் எடுத்து தங்கிக்கணும். மலைக்கு மேல நைட் விட மாட்டாங்க இங்க இல்லைங்க. இங்க எதுக்கு அலோடு இல்லைங்க. அலோடு இல்ல. கீழே வந்து நம்ம லாட்ஜ் எடுத்து தங்கிட்டு காலையில வரலாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் இருப்பாங்க. அவங்க தான் இருப்பாங்க. சரி ஆக்சுவலாக பூட்டிட்டாங்க, கோயில் பூட்டிட்டாங்க. வரப்பு நீக்கி இருந்தது. அதான் அவரு 6 மணிக்கு அவங்க பூட்டிடுவாங்க. அதான் இது வந்து வள்ளி தெய்வான 6 மணிக்கு. நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. சரி இன்னைக்கு அப்புறம் அப்படியே இப்ப இந்த கோயில், இந்த வள்ளி தெய்வான கோயில் வந்து ஆரம்பத்துல இருந்து இருந்ததுங்களா? இல்ல ஆரம்பத்துல இருந்து இருக்குதுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி அந்த காலத்துல இந்த கல்லு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ணணும். கீழ இருந்து சரி இந்த மலையில அந்த பாறை இல்லைங்க. வெள்ள பாறை இருக்குது. ஆமாங்க. இது இந்த மலையில கிடையாதுங்க. இது வந்து வெளியில இருந்து தான் கொண்டு வந்துருக்காங்க இந்த பாறை. இந்த பாறை எல்லாமே ஆமாங்க. இந்த எருமை இந்த மாதிரி இதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரி வண்டி வாகனம் எல்லாம் கிடையாது. ரோடே இருக்காது அப்ப. சரி அந்த மாதிரி இதுல ஆமா இந்த படிக்கட்டு கல்லு இந்த கோயில் வந்து பாறை வந்து அது பாருங்க முழுசாவே கல்லு, பாறை கல்லு தான். அதுதான் கட்டிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கே பார்த்தா பிரமையா இருக்கு. எப்படி இவ்வளவு தூரம் இந்த கல்லை கொண்டு வந்து கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு பிரமையா இருக்குங்க. நல்லா கட்டிக்கிறாங்க. இந்த கோயிலும் கூட பாத்தீங்கன்னா சரி இப்ப கருங்கல் வச்சிருக்காங்க. சுத்தி முதல்ல வந்து செங்கல் தான் வச்சு கட்டியிருந்தாங்க. சரி இது இடிச்சுட்டு இப்ப 2014 வைக்கும் போதுதான் பூரா கருங்கல். இது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இருந்தது இந்த கல்லு தான் வச்சு கட்டிக்கிறாங்க. சரி அப்ப 2014 இப்ப இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கணுங்களே? 12 வருஷத்துக்கு இருக்கா? ஆச்சுங்க. ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சரி சரிங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி போறனால பிரச்சனை இல்லைங்க. பண்ணிடுவாங்க. அவர் உத்தரவு கொடுக்கணும் இல்லைங்க. உத்தரவு கொடுக்கணும். ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா சரி பண்ணிடுவாங்க. சரி இது இருக்கலாம். அவர் கொடுத்துட்டாருன்னா பண்ணிடுவாங்க. இது அன்னதான கூடம். மத்தியானம் அன்னதான கூடம். இதுங்க இது மக்களே இதை வரீங்க. இது அன்னதான கூடம். இது எப்படின்னா சாப்பாடு எப்படி? கவர்மெண்ட் இதுதாங்க. 100 பேர்த்துக்குங்க அந்த அன்னதானங்க. மத்தியானம் பாத்தீங்கன்னா 11:30 இங்க இருக்கணும். இருந்தா உள்ள உச்சிக்கால் பூசை நடக்கிறாங்க 12 மணிக்கு. வெளியே வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. அப்புறம் இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஆமாங்க. நட்சத்திரம் நம்ம இவருக்கு சித்தருக்கு. சரி நம்ம பின்னாக்கு சித்தருக்கு சரி உத்தர நட்சத்திரம். அவங்க வந்து இந்த மானாமதுரையில இருந்து ட்ரஸ்ட் ஒன்று இருக்குதுங்க. சரி அவங்க வந்து மாசம் இங்க வந்து அவசியம் பண்ணிட்டு காலையில சரி மத்தியானம் இங்க சாம்பார் ரசோட சாப்பாடு 4 மண்டபத்துல போடுவாங்க. உத்தரத்துக்குங்களா? உத்தர நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி மாசமாங்களா? மாசம் பண்றாங்க. ஓகே மாசம் அப்படியே உத்தர நட்சத்திரத்துக்கு. ஆமா உத்தர நட்சத்திரம். ஓகே சரிங்க மக்களே. பௌர்ணமி பூஜைங்க நிறைய பண்றாங்க. சரி கிராமத்துல இருந்து நிறைய வருவாங்க. கோயம்புத்தூர், சோமனூர், இந்த பக்கம் பாத்தீங்களா நம்பியூர், கோபி எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா மாடு சரி ஆடுகளுக்கு
இதுகளுக்கு எந்த தாயத்தில் வாங்கிட்டு போவாங்க மாடாடுகளுக்கு. அதுங்க அவங்களுக்கு வந்து இங்கே இவருக்கிட்ட ஒரு ரொம்ப அநியமாக அதான் ரொம்ப இதாக வருவாங்க. அதான் இவர்கிட்ட சித்தர்கிட்ட. சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. சரி பார்க்கலாங்கண்ணா. சரி சரி நம்ம ஊருக்கு விளக்கேற்றிங்கண்ணா. விளக்கேற்றிங்க. சரிங்கண்ணா. சரி ரைட்டுங்கண்ணா. சரி ஓகே மக்களே, அப்படியே அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு அங்கேருந்து நடந்துன்றதே தெரியல. உறங்கு. சரிங்கண்ணா, வரேன், இன்னொரு நாள் வரேங்கண்ணா. சரி ஓகே மக்களே, அடுத்தது இங்கே போயிட்டு பிள்ளையார் கும்பிட்டு அப்படியே உள்ளே சுற்றி வந்துடலாம். ஸோ மக்களே அப்படியே பாருங்கள், இது வந்து தட்சிணாமூர்த்தி, இங்கே வந்து பிள்ளையார். ஸோ இது வழியாக தான் அப்போ நம்ம போனோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லிங்கோத்பவர். ஸோ அங்கே சண்டிகேஸ்வரர், எல்லா கோயிலும் எப்படியோ அதே மாதிரி தாங்க. ரைட், அப்படியே ஒரு சாமியை தரிசனம் பண்ணுவோம். இது வந்து முருகனுடைய இதுக்குள்ளே தான் வந்து முருகர் இருக்கார், அங்கேருந்து வருது தண்ணி. பாருங்க மக்களே, பாக்கியம் எல்லாமே நம்பிக்கை தான். ஓகே மக்களே, சிறப்பு. இங்கே நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த சென்னை மலையை சுற்றி நிறையா டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ வந்தீங்கனாலும் நார்த் இந்தியன் பீப்புள் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க, அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் வரோம். இங்கே ஒரு சாமி இருக்குது, இங்கே வந்து தாயார் நினைக்கிறேன். ஸோ அப்படியே சுற்றி வந்து கும்பிட்டு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டடக்கலை எல்லாமே வந்து 2014 கட்டினது. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா அவர் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிட்டு கும்பிடுவோம். ஸோ மக்களே, இங்கே தாயாரில் மக்களே காசி விஸ்வநாதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. விசாலாஜி தாயார், அங்கே வந்து விஸ்வநாதர், எல்லாமே வந்து இந்த செம்பு அந்த வெண்கலமாக என்னென்னு தெரில, அதனுடைய இது போட்டிருக்காங்க, காப்பு. ஸோ மக்கள் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து சௌபேயமூர்த்தின்னு இருக்குது. இங்கே வந்து தேவசேனாதிபதி மூர்த்தின்னு இருக்குது. இங்கே வந்து சந்திரன் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ராகு இருக்குது, இங்கே வந்து கேது இருக்குது. ஸோ அவர் சொன்னார்ல, இந்த முருகரை சுற்றியுமே வந்து நவகிரகங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆமாம், அதான் வருங்க, இங்கே வந்து குரு இருக்குது பாருங்க. ஸோ அதனால தான் இந்த சென்னிமலைக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகம்னு நினைக்கிறேன். நவகிரகங்கள் உள்ள முருகன் இருக்காருல்ல. ஸோ எனக்கு அந்த விஷயம் இன்றைக்கி தான் தெரியும். ஸோ பொது தரிசனத்து வழியாக கூட்டம் இல்லை அப்படிங்கிறனால டைரெக்டாக போய் முருகரை போய் கும்பிட்டுக்கலாம். தெரியுதா, கொடிமரம், அந்த பக்கம் பலிபீடம், மயில். மக்கள் திறப்பு விட்ருக்காங்க. மக்களே திறப்பு விட்டாங்க, இப்போ அபிஷேகம் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள். உட்காந்து நின்று வெயிட் பண்ணி சாமி விட்டு போகலாம். சாமி போட்டு வெளியே வந்துட்டேன். அங்கே வந்து விஸ்வநாதர், முருகர், இங்கே வந்து மார்க்கண்டேஸ்வரர் சாமின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ இது நடந்துகிட்ருக்கு. ஏன் இது ஒரு உற்சவர் வருங்க, வேறு வாங்க காட்டுறேன். மக்களே சிறப்புங்க. அன்னைக்கு மருதமலை போனால் அன்னைக்கு இதே மாதிரி பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்குறோம். டெய்லி தேர் இழுப்பாங்களாட்டு இருக்குதுங்க. இதை என்னது மார்க்கண்டேயர், உமையவள்ளி தாயார். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவன். முருகனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் சிவன், ரைட் சைட்லேயும் சிவன். அந்த பக்கம் காசி விசாலாச்சு, இந்த பக்கம் மார்க்கண்டேயர், உமையவள்ளி தாயார். 2 சைடும் சிவன், சென்ட்ரலில் முருகர்.
மகளே அவ்வளோதாங்க. முருகரை வந்து தேர் இருக்கக்கூடிய முருகன் டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தேர் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் கேட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. சிறப்புங்க. இது எதிரே பார்க்கல, தேர் பார்த்தது உள்ள அபிஷேகம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் சும்மா ஒரு 10 செகண்ட் பயந்துக்கிட்டே எடுத்தேன், ஏதோ சொல்லிடுவாங்களா திட்டிடுவாங்களான்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் பார்க்கல. ஸோ தேரை கொண்டு உள்ள வண்டியை சேர்த்துறாங்க பாருங்க. டெய்லியுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தேர் ஓடும்னு நினைக்கிறேன். பழனியில் வந்து தங்கறதும், இங்கே வந்து மரம், சின்ன மரத்தில் இதுதான் உற்சவம். அவ்வளோதாங்க, தலை தேரை நிறச்சேர்த்தியாச்சு. சிறப்பு. ஓகே மக்களே, டெய்லியுமே வந்து 7 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த தேர் பார்க்கலாம் நீங்கள். சிறப்பு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல விழுந்து கும்பிடணும். விழுந்து கும்பிட்டு கிளம்பலாங்க. அதுதான் மெயினாக. ரொம்ப நன்றிங்க. ஓகே மக்கள், சிறப்பு. கிளம்பலாம். இது எதிரே பார்க்கல, ஒரே ஒரு பூ தான் கேட்டேன் ஐயர்கிட்ட. அவர் ஒரு மாலையை எடுத்து கொடுத்துட்டாரு. சின்ன பையன், நம்மளை மாதிரி யங்ஸ்டரு. கேட்ட உடனே ஒரு மாலையை எடுத்து கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் மக்களே. யோசிச்சே பார்க்கல மக்களே. நான் வந்து இன்றைக்கி வரலாமா வேண்டாமா 2 அர்த்தமாக இருந்தேன். வந்தேன், அபிஷேகம் பார்த்தேன், அதை உங்களுக்கு காமிச்சாங்க அப்படின்னா சித்திரையும் தரிசனம் பண்ணோம். கரெக்டாக ஒரு கடைசி ஒரு இதில் போயிட்டு தரிசனம் பண்ணோம். சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட் செமையாக இருந்துச்சு மக்களே. நல்ல ஒரு தரிசனம். அந்த அபிஷேகம் ஆனதை பார்த்து, அதுக்கப்புறம் வந்து தேரையும் பார்த்து, அங்கேயும் காமிச்சு, அவர் உங்களுக்கு வரலாறையும் சொல்லி, இந்த விளாக் இப்படி அமையும் எதிர்பார்க்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் ரெகுலராக நம்ம வியூவர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டே இருந்தார், சென்னிமலை விளாக் பண்ணுங்க, சென்னிமலை விளாக். நான் சொன்னேன் அவர்கிட்ட கமெண்ட்ல, இல்லை ஆல்ரெடி 2-3 டைம் விளாக் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறையா வரலாறு, அது போக வந்து இந்த தேர், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் கவர் பண்ணியிருக்கோம். அவர் சொன்ன அந்த 4:30-5 மணி இருக்குல்ல, அந்த டைமுக்கு ஆல்ரெடி நம்ம காலங்கத்தில் யாருமே வந்து அது ஒரு பிளாக் எடுத்திருக்கோம். அந்த வீடியோ, இன்னொரு வீடியோ, ஒரு 2 வீடியோ இந்த சென்னிமலை பற்றி வீடியோ வந்து உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து காலங்கத்தில் நேரமே கிளம்பி வந்து அந்த மாடு வந்து மலை ஏறி வரும். படிக்கட்டு வழியே வந்து பார்த்திங்கன்னா 2 காளை மாடு இருக்கும். அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மலை ஏறி தண்ணி கொண்டு வரும் முருகருக்காக. 1 மாடோ 2 மாடோ தெரியல, எனக்கு மறந்து போச்சு. நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே மக்களே, இன்றைய இறைவனுடைய தரிசனம், அருள்மிகு சென்னிமலை ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமியுடைய தரிசனம் மிக சிறப்பாக அமைந்தது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு இன்னுமே கூட்டமாக இருக்கும். சரி ஓகே மக்களே, சிறப்பு. ஓகே மக்கள், ஃபைனலாக வாங்கிட்டு வந்த மாலையும் நம்ம பைக்குக்கு போட்டு அழகு பார்த்தாச்சு. முருகனுடைய மாலை, சிறப்பு. தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் ரைடு நிறையா போக வேண்டியது இருக்கும், போய்க்கலாம். சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட மாதிரி வருவது உங்கள் K700 மக்களே. பாய். இன்னும் நிறையா ரைடு போக வேண்டியது இருக்குது, போகலாம். இதுக்கு மேலே தான் நம்மளுடைய ட்ராவல் விளாகே ஆரம்பம். ஓகேங்களா? ஓகே மக்களே, பாய்ங்க.